உபாகம் 23:5 சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தர். தேவனாய் கர்த்தர் யாருக்கு செவி கொடுக்கலையா? யார் அவரு? நம்ம அப்படித்தான் அந்த பைபிளில் போட்டிருக்க தீர்க்கதரிசி. அந்த காலத்தில் அவங்க ஞானதிஷ்டிக்காரன் சொல்லுவாங்க, குறி சொல்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஒரு மந்திரவாதி அப்படின்னு நம்புவீங்களா? மோவாபு தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்க போகும்போது மோவாபு தேச மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஏற்று வரும்போது என் வழியை போகக்கூடாதுன்னு ஒரு தடை. இப்போ இவங்க யுத்தம் செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சுன்னா இவர்களோட ஜெயிக்க முடியாது, யூதர்களாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மோவாபு ராஜா ஒரு ஐடியா பண்ணுறான். இந்த பிழையாமை தீர்க்கதரிசிங்கிறவன் அவனை கொண்டு வந்து நிறுத்தி, இவன் யாரை சபிச்சாலும் சாமாயிருவாங்க, யார் ஆசிர்வதிச்சாலும் ஆசீர்வாதமாயிருவாங்க, அதனால் இவரை கூட்டு வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தை சபிங்கிறான். அவன் அங்கேருந்து புறப்பட்டு நான் வந்து பார்த்துட்றேன் அப்படின்ட்டு வரான் ஆசீர்வதிக்கலான்னு. கர்த்தர் நைட் சொல்லி கூப்பிட்டா, டாய் என் ஜனங்களை ஆசீர்வதிக்காமல் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. ஏன் அந்த கேள்வி வரணுமில்ல? அவன் சபிச்சா என்ன, ஆசீர்வதிச்சானே? இப்போ நான் வந்து உன் பிள்ளையை சபிக்க போகிறேன்னு நீங்கள் தகப்பனார் தாயும் ரொம்ப நன்றி பாஸ்டர் அதுதான் எதிர்பார்த்து சொல்லுவோமா? என்ன என் பிள்ளையை சபிக்கிறாங்கிறீங்க, ஆசீர்வதிச்சா பரவாயில்ல, என்னப்பா உங்கள் பேச்சும் கூட சாபமாக இருக்குது அப்படி சொல்லுவோமா இல்லையா? என் பிள்ளையை ஆசீர்வாதமாக பேசுங்க. என் பிள்ளையை திட்டுறீங்க, பிடிக்கிறீங்கன்னு சில சண்டைக்கு வரீங்க, சில நேரத்தில் சாபம் ஒன்று விடுவாங்களா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பிழையாம் தீர்க்கதரிசி வந்து சபிக்கும்படி வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்துக்கு, பிழையாமுடைய சாபத்துக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு. இப்போ உங்களுக்கு அது நிறைய பேர் சபிச்சிருப்பாங்கல்ல, நீ விளங்க மாட்ட, நாசமாக போயிருப்ப, நீ அப்படி பண்ணியிருப்ப, கோபத்தில் நிறையா பேர் சொல்லுவாங்க. காரணம் இல்லாத சாபமெல்லாம் தங்காது. நீ செஞ்ச தப்பு செஞ்ச தண்டனை உண்டு, சாபம் உண்டு. ஆனால் அந்த சாபத்தை கூட ஆசீர்வாதம் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அதுதான் தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பை குறித்து பார்க்க வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருப்பார் கர்த்தர். ஏன் ஜனங்க, ஏன் மக்கள் அப்படின்னு இந்த தேசத்துக்காக உயிரவே கொடுப்பார், அவ்வளோ போராடுவார் ஆண்டவர். நல்லா கவனிங்க, அந்த தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்காம இந்த ஜனத்தை அன்பு கூர்ந்தபடினாலே, ஏன் அன்பு கூர்ந்தார் அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இவன் யாருங்க என்ன நேசத்து எனக்கு உதவி செய்கிறாங்க, இவன் யாருங்க எனக்கு நேசத்து உதவி செய்கிறாங்க அப்படி சொல்லுவோமா இல்லை? சில நேரத்தில் யாருன்னே தெரியலிங்க, அவர் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாருங்கண்ணா, அவர் என்னங்கண்ணா அன்பு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அன்பு செலுத்துறவங்க நான் என்னடா பண்ணிட்டேன்? ஒருத்தர் நம்ம அன்பு செலுத்துறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. சும்மா அன்பு செலுத்திடுமா? ரோட்டில் போகிற மேலே அன்பு வச்சுருவோமா? கல்லாப்பட்டியில் யார் உட்காரப்போ? நம்ம வீட்டு கல்லாப்பட்டியில் ரோட்டில் போகிறவங்க உட்கார வச்சுருவோமா? நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள், நம் அன்புக்குரியவர்கள், நேசத்துக்குரியவங்க, அவன் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, டேய் கடையை பார்த்துக்க நான் போயிட்டு வரேன், கல்லாவை பார்த்துக்க, எல்லாம் பார்த்துக்க, நம்பிக்கை. காரணம் என்ன? அவன் மேலே ஒரு அன்பு. உண்மையா அன்பு இருந்துச்சுன்னா விட்டுட்டு போவான். அவன் சரியில்லையே அப்படின்னா போகும்போதே டீ ஷார்ட் போகலான்னு சொல்லி லாக் பண்ணிவிட்டு அவனை இழுத்துட்டு போயிடுவோம். இது நடக்கிற ஒரு காரியம். வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம், மற்ற காரணம் வைக்க மாட்டோம். ஆனால் வேதாகமம் சொல்லுது, கர்த்தர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தபடினாலே என்ன செய்யறா, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். தெய்வீக அன்புடைய வேலை என்னவென்று சொன்னால், நமக்கு இருக்கிற பாவம், நமக்கு இருக்கிற சாபம், நமக்கு இருக்கிற அக்கிரமம் எல்லாவற்றையும் மாற்றுவதான். இதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனத்து மேலே அவ்வளோ பிரியம் வருது. காரணம் என்னன்னா, ஒரு பரிசுத்த ஜாதியை, பரிசுத்த ஜாதினா ஜனம், நீங்கள் உடனே ஜாதினா கேசட் அப்படி போயிடாதீங்க. இனம், ஒரு பிரிவு பைபிள் போட்டிருக்கோம், அந்த ஜாதி இந்த ஜாதி, நீங்கள் உடனே ஜாதி போயிடுறீங்க, நான் அந்த ஜாதிக்கார இந்த அப்படி அந்த அப்படி போகக்கூடாது. இனங்கள்,
அப்போ ஆபிரகாம் ஒரு பரிசுத்த இனமாக, பரிசுத்த மக்களாக ஒரு சன்னதி உருவாக்கணும்னு சொல்லி ஆபிரகாம் தெரிகிறாரு. ஆபிரகாம் சாராளும் தெரிந்து கொள்ளுற போது சாராளும் ஆபிரகாம் சாபமாக இருந்தார்கள். இதெல்லாம் நம்ம அம்பா இருக்குது சாமான. எப்போ நமக்கு ஆசீர்வாதம் வரும்னா, என்னங்க ஒரு குழந்தை இல்லைங்க அவங்களுக்கு, என்ன சாபமாக தெரியலைங்க அந்த குடும்பத்தில், அந்த ஆள் செஞ்ச பாவமா இல்லை இவ செஞ்ச பாவமா தெரியலைங்க, ஒரு குழந்தை இல்லைங்க அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு பாக்கியம் இல்லைங்க, ஒரு நன்மை இல்லைங்க அப்படின்வாங்க. அப்போ இந்த ஆபிரகாம் தனக்கு குழந்தை இல்லை, மனைவியாகிய சாராள் வயதானவளாக இருந்தாங்க, சிறிகுடு வழிபாடு நின்று போச்சு, மலடியாக இருந்தாங்க, கிளவியாக இருந்தாங்க. அடிக்கடி நம்ம சொல்கிறது உண்டு பேசும்போது, 3 காரியம் இருந்தால் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்புக்குரிய வாய்ப்பே கிடையாது குழந்தை பார்க்குறக்கு. இப்போ கர்த்தர் அழைக்கிறார், அழைச்சி நான் காண்பிக்க தேசத்துக்கு வா அப்படிங்கிறாரு. அவங்கள வராங்க. அவங்க வரும்போது முதல் அவங்களை தெய்வீக அன்பு சாபத்தை மாற்றியது. இது முதற்கொண்டு எல்லாரும் பாக்கியவதி என்பார்கள் அப்படிங்கிறா. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவா அப்படிங்கிறத அந்த சாராள் சொல்லும்போது ஆபிரகாம் அப்பா ஆமாப்பா அப்படின்னு. ஒருவேளை ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கும்போது சாராள் நினச்சிருப்பா, ஓ நான் தான் சாபம் போது என் கணவருக்கு ஆசீர்வதி, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஒரு ஆளை மட்டும் ஆசிரிக்க மாட்டார், மனைவி மட்டும் ஆசிக்க மாட்டார், கணவரை மட்டும் ஆசிக்க மாட்டார். அவர் சொல்கிறார் மொத்த குடும்பத்தையும் ஆசிரிப்பார். அப்படியேப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். அதுதான் தெய்வீக அன்பு. அப்போ அதனால தான் இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரணும். பிதாக்களின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரணும். நம்ம சம்பாரித்து வைக்கல, பிள்ளைகளுக்கு வைக்கல, நம்முடைய வருமானம் பிள்ளைகளுக்குனாவே சாபம் தான். ஏன்னா நம்முடைய தாய் தகப்பனுடைய ஆசை நமக்கு வந்துச்சா? யோசனை பாருங்க. அப்போது தலைமுறை சொத்து கூட ஆசீர்வாதம் தான். இந்த காலகட்டத்தில் ஆபிரகாமை ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசித்தார்னா, அவருக்கு அழகான ஒரு குழந்தை கொடுக்குறாரு. அவர் பேர் என்ன? ஈசாக்கு. அவர் நல்லா அழகாக இருக்கிறாரு, வளர்ந்துருக்காரு. 13 வயசு ஆயிடுச்சு. 13 வருஷம். அப்போ தான் அவன் நல்லா ஸ்டாண்டர்டாக இருப்பான். யாருமா இருப்பான் நினைக்கிறீங்க? எதாவது படிக்கிற தர்வின்? 8ஆவதா? என்ன வயசு? 12? தப்பா சொல்கிறான் போது. அப்படியா? சரி, அவன் அப்படித்தான் இவனை போல தான் இருந்திருப்பாப்புல. ஒரு சின்ன 12-13 வயசுன்னு எப்படி நினைக்கிறீங்க பையன்? இப்போ பலி செலுத்துறதுக்கு உன் மகனை செலுத்துங்கிறாரு. 13 வயசு மகனை, குழந்தையே இல்லை, 13 வருஷம் அவர் ஆஹா ஓகாண்டுக்கிறார். 113 வயசு ஆபிரகாமுக்கு. பலி செலுத்துங்கிறாரு. யார? தன்னுடைய பிறந்த குழந்தைய பலி செலுத்த கருத்தை சொல்றாரு. நம்மகிட்ட ஆண்டு சொல்றாரு, உன் பிள்ளையை எனக்காக பலியிடு அப்படின்னா, இவன் முதல்ல விளங்காம போலிவோட நினச்சிருந்தேன். நல்ல வேலை நீங்கள் சொல்லிட்டீங்க, மகனை வாடா நீ கீழ்ப்படி, உன்னை ஒரே போட்டு தள்ளிடுறேன், உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்வோம். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கு அழைத்து கொண்டு போகும்போது ஒரே பையன் ஆசையா. ஒருவேளை அதிகாலை இருட்டோடு புறப்பட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. அதிகாலை இருட்டோடு ஏன் புறப்பட்டாங்கன்னா, ஒருவேளை சாராள் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறவங்களா இருப்பாங்க. தெரிஞ்சது அந்தமா ஆபிரகாமை பழி போட்டுரும், என் பையனை வெட்ட போகிற அப்படின்னு சொல்லி. அவனை மனைவிக்கு தெரியாமல் கூட கூட்டு போயிருக்கலாம். வேதகம் அதை குறித்து தெளிவாக சொல்லலை. அப்போது பலிபீடத்தில் கொண்டு வச்சு ஆண்டவரை நேசித்தபடினாலே தன் மகனை பலியிட போகிறான். யாரை நேசித்தபடினால? உலகத்திலே அதிகமான சொத்து பிள்ளைங்க தான். பணம் காசை விட பிள்ளைங்க தான் சொத்து பெருசுன்னுவான். அதை பலிபீடத்தில் வச்சு செலுத்த போனான். ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா இவன் நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பிடிச்சு பலி செலுத்த போகிறானா, எனக்கு இவ்வளோ பயப்படுறானா, எனக்கு இவ்வளோ நடுங்குறானா, எனக்கு இவ்வளோ கீழ்ப்படுகிறானான்னு சொல்லி அந்த தெய்வீக அன்பு ஆபிரகாம் மேலே வச்சு சொன்னார், ஆபிரகாம் நான் உன் ஆசீர்வத்து உன் சன்னதியை பெருக பண்ணுவேன்,
உன் குடும்பத்தோடு இருப்பனாரு. ஆபிரகாம் மகனோகிய ஈசாக்கோடும், ஈசாக்கின் மகன் யாக்கோப்போடும், யாக்கோப்போடு பிள்ளைகளை 12 கோத்திரத்தார். இப்போ 70 பேரை போனவங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள பெரிய திரளாய் வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஜனத்தை அவர் நேசிக்கல. ஒரு ஆபிரகாம் பலிபீடத்தில் தன் மகனை வைத்த நிமித்தம், அன்பு செலுத்திய நிமித்தம் தேவன் அந்த சன்னதி முழுவதையும் அன்பு செலுத்துறார். இப்போ இந்த சன்னதியை தான் பிழையாம் தீர்த்து சபிக்க வரான். ஆண்டவர் பார்க்கிறார், யாரடா சபிக்க வந்த அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கும்படியாக மாற்றினார். அப்போ தேவன் நம்மேல் அன்பு வைக்கும்போது நமக்கு சாபமாக இருக்கிற காரியங்கள், சாபமாய் தென்படுற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆமென், ஆமென் சொன்னேன். நீங்கள் பார்க்குறத பார்த்தா என்ன சொல்ல, வாழ்க்கையே சாபமாக தான் பஸ்டர் போயிட்டுருக்குது. நம்ம சில நேரங்களில் சில குடும்பங்களிலே, ஒரு சில குடும்பங்களில், எல்லா குடும்பங்களில் சண்டை வந்தால், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு வந்தால், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை ஆச்சுன்னா பிள்ளைகளை தாயார் சபிக்கிறாங்க, தகப்பனார் சபிக்கிறாங்க. நீ விளங்காமல் போயிடுவிடா, நாசமாக போயிடுவிடான்னா பிள்ளைகளை சபிக்கிறாங்க. சில நேரம் அந்த சாபம் பிள்ளைகள் மேலே நிற்கிது. இதுக்கு யார் காரணம்? அப்புறம் ஆண்டவரே, என் பையனுக்கு வேலை கிடைக்கலைங்க, என் பையனுக்கு படிப்பு வரலைங்க, என் பையன் ஒழுக்கமாக இல்லைங்கன்னு நீ தான் சாபத்தை வச்சிட்டியே. ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறேன், உண்மை நேசிக்கிறேன் நம்ம அந்த ஒப்பு கொடுக்கும்போது உன் பிள்ளைகளின் சாபங்களை எடுக்கிறார். தலைமுறை சாபங்களை எடுக்கிறார். தலைமுறை தலைமுறையாக நம்மளை மோதியார் செஞ்ச தப்பு நம்ம மேல, நம்ம பிள்ளைகள் மேல வந்திருக்கலாம். ஆனால் அவர் நம்ம அன்பு கூர்ந்தபடினாலே அந்த சாபத்தை எடுத்து மட்டும் போட்டுவிட்டுல, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்குகிறார். அதுதான் பிரச்சனை. அவன் விளங்காம போயிடுவான்ப்பா, நாசமா போயிடுவான், அவன் ஒன்றுக்கு லாக் இல்லை. இப்போ ஆசீர்வாதமாகுது எப்படி? அவன் நல்லா இருப்பான், அவன் தொடர்தெல்லாம் விளங்கும். சாபம் அப்படியே ஆசீர்வாதமா இருக்கு. சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுவதற்கு அந்த தெய்வீக அன்பு மிக சிறந்ததாக இருக்கிறது. இந்த ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில தன் மகனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தபடினாலே அவன் தேவன் சொன்ன சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் மேல் அவன் வைத்தான் அன்பு. அதனால் மகனை வைத்தான் பலிபீடத்தில் அன்று. அதனால் உண்டானது என்னன்னா, கர்த்தர் யோசிக்கிறாரு, எனக்காக பலிபீடத்திலே இவன் வைத்த அன்பு கூர்ந்தபடினால் இவன் சன்னதி சன்னாதங்கள் மேல் நான் அன்பு கூறுவேன். தேவன் பலிபீடத்தில் எதை வைக்க சொல்றாரோ தேவனை விட அதிகமாக நினைக்காத, அதை வச்சிரு ஆண்டவருக்கு. உன் சாபத்தை முடிச்சிடுவார், உன் சாபத்தை மாற்றிடுவார். அநேகருக்கு சாபம், அநேகருக்கு போராட்டம். ஆனால் இந்த தினத்தை அந்த காலவில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, சாபங்களை முறிக்கிறவர், சாபங்களை எடுத்து போறவர், சபிக்கிறவனை கூட மிரட்டுறார். டாய், என் பிள்ளை என்ன செய்யாத, சபிக்காத. பிழையாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக நின்றான். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவங்களை ஆசீர்வதிக்காம என்ன செய்யக்கூடாது, நீயே சபிக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு சொல்றாரு தெரியுமா, அவனெல்லாம் நல்லா இருக்கிறானா, விளங்காம போயிடுவான், அது விளங்காம போயிடும் அப்படின்னு யாராவது சபிச்சிருக்கிறாங்களா? சபையில கர்த்தருடைய ஆவியில் சொல்றாரு, அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக்க என்னால முடியும். உன் குடும்பத்தின் சாபங்களை, உன் பிள்ளைகளுடைய சாபங்களை, உன் கணவன் மனைவி சாபத்தை, உன் சகோதர சகோதரி சாபங்களை நான் எடுக்க வல்லமுள்ளவர் என்று சொல்றாரு. நான் உன் மேல அன்பு கூர்ந்து அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். சாபத்தை என்ன செய்யறாரு, ஆசீர்வாதம் மாற்றுறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்களேன்? அவரு நம்முடைய பிள்ளைகளை, நம்ம குடும்பங்களை, சன்னதியை ஆசீர்வதிக்கிற காரணம், சாபத்தை மாற்றுற காரணம் என்ன? நம்ம அவர் சொன்னபடி கீழ்ப்பிடிஞ்சு நடந்து அவர் மேலே அன்பு வைக்கணும். ஆபிரகாம் அன்பு வைத்தபடினால தான் அவரை நேசித்து, ஆண்டவர் சொல்லிட்டார், நான் ஒரு வார்த்தை கீழ் மீற மாட்டேன், அதான் நேசிப்பு. சில குடும்பங்களை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு இருக்கும். புருஷன் ஒழுங்கினமாக இருப்பான், மனைவி சகித்து கொள்வாள், அவரை நேசிக்கிறேன். சில குடும்பங்களில் மனைவி ஒழுங்கினமாக இருப்பாள்,
புருஷோலை நேசம் அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றுக்குவான். சாபத்தை பாவத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்குவான். நேசம். ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிற அந்த அன்பு, சகிப்புத்தன்மை என்ன செய்யுது? அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும். அப்போ ஆபிரகாம் சாராள் நிமித்தம் ஆபிரகாம் ஈசாக்க மறைச்சு கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சாரான்னு தெரியல. ஆனால் பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு தைரியம் வரணும். நம்ம பிள்ளை பலிபீடத்தில் வைப்போமா? உன் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுஞ்சனாவே, என்ன பாஸ்டர் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அவனை இன்ஜினியர் படிக்க வச்சதை எனக்கு சம்பாரித்து காப்பாற்றுவான் தான். நீங்கள் வேற அவனை ஊழியத்துக்கு வந்துட்டு அவன் கஷ்டப்படுவான் பாஸ்டர், அதெல்லாம் சரிபடாது. அவன் சம்பாரிச்சு அந்த கடனை கட்டணும். பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த தெய்வீக அன்பை உணராமல் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நாசமா போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆபிரகாம் தேவன் கேட்டுட்டாரே, மகனை கொடுக்கிறாரு. தாம் படைச்ச உலகம் இஸ்ரவேல் தேசம் பாவத்தில் இருக்கிறத மீட்கும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செஞ்சாரு? இந்த உலகத்தை தந்து உலகத்தை அன்பு கூர்ந்தாரா. அவர் நம்மளை அன்பு கூர்ந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குமாரனை பலிபீடத்தில் கொண்டு வைக்கிறார். இப்போ ஆபிரகாம் அங்கே வச்சான் பலிபீடத்தில். ஏண்டா நான் உனக்கு குறைஞ்சிட்டேன்னு சொல்லி தேவன் மாமிஸ்லே வெளிப்பட்டு தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். தன்னையே. காரணம் என்ன? அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினால். வேதம் சொல்லு பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை சாபமாய் போகாதபடி, வியாதியில் அழிந்து போய்விடாதபடி, கஷ்டப்பட்டு ஒண்ணுமில்லாமல் கெட்டு போய்விடாதபடி, அவங்க அழிந்து போய்விடாதபடி, நித்திய ஜீவன் அழிவில்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ அடையும்படி தம்முடைய ஒரே மகனை தந்தருளி, தந்தல கொலைக்கு கொடுத்து, கொலை பண்ணுவதற்கு அவரை அழிப்பதற்கு ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரு மேலே அன்பு கூர்ந்தாரு? இன்னைக்கு நம்ம யாரை நேசிக்கிறோம்? என்ன ஏன் அவன்கிட்ட பேசுறதுல அவன் என்னை கண்டுக்கிறது இல்லைங்க, என்னை நேசிக்கிறது இல்லைங்க, அவன்கிட்ட வச்சுக்கிறது இல்லைங்க, அவன் என்னை மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு என்னங்க நேசிப்பு? ஏங்க ஐயா, எங்கள் அக்கா செல்லுங்க, எங்கள் அண்ணன் செல்லுங்க, எங்கள் அம்மா செல்லுங்க, எங்கள் அப்பன் செல்லுங்க, தாத்தன் செல்லுங்க, பூட்டன் செல்ல, எவனோ ஒருத்தர் சரியில்லைன்னு சொல்லி அவன் மேலே அன்பு செலுத்துறதை குறைத்து கொள்ளுகிறோம். அன்பு என்ன செய்யல? காணப்படலை. ஆனால் வேதாகமம் சொல்லுது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். யார் மேல ஆண்டவர் அன்பு செலுத்துறாரு? யார் மேல? நீ என்ன நேசிக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்ன நேசிக்கல, நான் உன்னை நேசிக்கல, அப்படித்தானே? ஆனால் அவர் சொல்ற, பாவியா இருக்கும்போது ஒருத்தன் உனக்கு துரோகம் செஞ்சுட்டான், உன்னைய வாழ்க்கை கெடுத்துட்டான், உனக்கு தீங்கு செஞ்சுட்டான், உன்னை அவமானப்படுத்திட்டான், உன்னை வேதனைப்படுத்திட்டான், உன்னை பகைக்கிறான், உனக்கு ரொம்ப செய்கிறான், அவனை நேசிப்புமா? அவனை நேசிப்புமா? எப்படி நேசிப்போம்? நான் என்ன அவனுக்கு குறைஞ்சவனா அப்படிங்கிற பகை தான் நமக்குள்ள இருக்கும். வேதம் சொல்லுது, உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசித்தால் பிரயோஜனம் என்ன? மற்ற மனிதர்களும் அப்படி செய்கிறார்களே. உலக மனுஷன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், அவன் நேசிக்கல, அவன் அன்பு செலுத்தல. நேற்றுக்கு மாலையில் வந்து நான் இங்கே ஜெபம் பண்ணிருந்தேன், செய்தி கொடுக்கும்படியாகவும் ஜெபம் பண்ணிருந்தேன். அப்போ ஆவியை எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார், என்கிட்ட ஒரு காரியம் பேசினார். அந்த காரியம் என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல, ஜீர்ணிக்க முடியல.
என்னென்ன நடக்குமா? செய், கட்டளை. அந்த கட்டளைக்கு ரைட், நான் கீழ்ப்படுகிறேன். அதை ஏற்றுக்கொள்கிறான். அவங்க ஏற்றுக்கொள்ள இரண்டாவது பிரச்சனை. எனக்கு கட்டளை வந்துருச்சு, நான் சொல்லிடணும். உனக்கு தேவட வார்த்தை வந்துருச்சா? அந்த வார்த்தை நீ கேட்டு யார் ஏற்றுக்கொள்றா, யார் ஏற்றுக்கொள்ளல, நீ தேவடைய கட்டளை, தேவட வார்த்தை உனக்கு நேரம் வருகிறதா, அவைகளுக்கு செவி கொடு. அதை தேவன் விரும்புகிறாரு. வேதம் சொல்லுது, அவர் யாரை நேசித்தாரா? பாவிகள், நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே. எனக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு நான் உயிரை கொடுப்பேனா? எனக்கு ஒரு கெடுதல் செஞ்சுட்டாங்க, நான் அவங்களுக்கு உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்துருவோமா? நேரம் பார்த்து தள்ளி விட்டுருவான். இன்னைக்கெல்லாம் அப்பா அடித்தா பிள்ளைக்கு திருப்பி அடிக்கலக்கு வந்துட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. அன்பு, அவ்வளோ அன்பு அப்பா மேலே, அப்பா மேலே, அம்மா மேலே. நம்ம பெரிய ஆம்பளை ஆகிட்டோம். என்ன நீ சொல்கிறியா, பிச்சு போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். காரணம் என்ன? நம்ம நாசமாய் ஒன்று பறந்ததுலேருந்து 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத போது தகப்பனார் தாயார் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்குனாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் தகப்பனார் அடிக்கிறது, தாய் அடிக்கிறது. இன்றைக்கி அத்தனை குடும்பங்களில் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறது, ஹோமில் கொண்டு விட்டுறது. இதெல்லாம் நினச்சிக்கிறோம் கடலில் விட்டுருவாருன்னு. இதெல்லாம் சாபம். தாய்க்கு விரோதமாக கையொங்கக்கூடாது, தகப்பனை கையெடு சிந்தனையே வரக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. ஒரு பேச்சிலும் கூட அது ஒரு மரியாதை குறைவான வார்த்தை வெளிப்படக்கூடாது. தேவன் நியாயம் தருவார், சகிக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையில், நீ எவ்வளோ தப்பு செஞ்சாலும். ஒரு வீடியோ கிளிக் பார்த்தேன். அந்த தாய்க்கு வயதாகிடுச்சு, அவங்களால வீட்டில் வேலை செய்ய முடியல. மனைவி சொல்கிறா, இந்த தாயை வச்சுக்கூடாது, கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருன்னு. அவன் நடு ரோடில் வந்து இறக்கிவிட்டான். அதுக்கு பரிதாபமாக அங்கேயும் அந்த வீடியோ பார்த்து எல்லாரும் அழுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு ஆள் வந்துட்டு, யாருமா விட்டா, ஏமா இப்படி இருக்கிற? என் பையன் கொண்டு வந்து நீங்கள் வராத எங்கேயாவது போன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான்ப்பா, எங்கே போகிறதுனே தெரியலப்பா அப்படின்னு அந்த தாய் தகப்பனார் அழுகிறாங்க. அந்த ஆளு கோவம் வந்து, அவனால் நல்லா இருப்பானா, நாசமாக போயிடுவாங்குது. இந்த அம்மா சொல்லு, அப்படி சொல்லாதப்ப என் பையன் பாவங்குது. நடு ரோட்டில் கொண்டு விட்டுருக்குறான். அந்த தாய் உள்ள தன் பையனை திட்டக்கூடாது நினைக்குது. தன் தகப்பன் உள்ளது, வேண்டாயா உடியா, நீ ஒன்றும் சொல்லாதியா, நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அதுதான் தெய்வீக அன்பு. நமக்குள்ள அந்த தெய்வத்தை உடைய நமக்குள் அந்த தெய்வீக அன்பு இருக்கா? கிறிஸ்தவனை மாறு தட்டி கொள்கிறோமே, அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்குதா? பேருக்கு தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இல்லையே. நமக்குள்ள இன்னும் பகை இருக்குது, இன்னும் விரோதம் இருக்குது, இன்னும் கோபம் இருக்கு, இன்னும் எரிச்சல் இருக்குது, இன்னும் விரோதம் நமக்குள்ள இருக்குது. சண்டை சச்சரவு இருக்குதா இல்லையா? நான் அன்றைக்கி போயிட்டு இருந்தேன். என் கூட சண்டை போடுற சகோதரர், ரொம்ப நாளுக்கு சண்டை போட்டவர். படிச்சிருக்க வயசில் நாங்கள் 4வது 5வது படிக்கும்போது சண்டை போட்டது. அவன் மனசுக்குள்ள வச்சு என்னை பார்த்துட்டே போகிறான், பேச மாட்டாங்கிறான், கோபமாமா. நான் அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி, ஏன் திரும்பி பார்த்துட்டு போகிறான்னு பார்த்தேன். அப்புறம் யோசனை, இவன் ஸ்கூலில் முன்னாடி சண்டை போட்டு பேசாமல் இருந்தவன் தானே. வண்டி திருப்பி முன்னாடி நிறுத்தினேன். இப்படியே பார்க்குறான், கண்ணை விட்டுறான், நல்லா இருக்கிறியா? பல்லகெல்லாம் உடச்சு போடுவேன் என்ற அவனுக்கு கோவம் ஒன்றும் தீரலையா அப்படின்னு. நீ பேசுவியா? நான் 2 நாளாக பார்த்துட்டேன், 2-3 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் நிற்கிற போகிற பார்க்குறேன், ஆனால் பேசும்போது பயமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் அன்பை பகிர்ந்து கொண்டோம். அவ்வளோதான், என் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒரு டீ சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. நான் தான் காசு கொடுப்பேங்கிறான். அன்னைக்கு சண்டையே ஐஸ்கிரீம் தான். ஐஸ் வாங்கி தின்னதுக்கு 5 ரூபா கொடுறா, அந்த 5 பைசாப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னக்கிட்ட நீ சொல்லி தான் நான் ஐஸ்கிரீமாக இருந்துச்சு சண்டை ஓடுறதுக்கு. இப்போ டீக்கு நான் தரேங்கிறான். வேண்டா சொன்ன மறுபடியும் சண்டை வந்துடுமா? கிறிஸ்துவின் அன்பு. அப்போ வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? அவருக்கு விரோதமாய் பேசினோம், அவருக்கு விரோதமாக நடந்தோம்,
அவர் கட்டளை கை கொள்ளல. அவர் நமக்கு அடிக்கப்பட்டு நமக்கு ரத்த சிந்தினார், நமக்கு தெரியும். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவர் சொன்னபடி வாழல. அவர் சொன்ன கட்டளை நடக்கல. அவருக்கு விரோதமாய் அநேக காரியங்கள், பொய்யும் புரட்டும், விபச்சாரம், வேசித்தனம், தவறு, குற்றம், எத்தனை பாவம், எத்தனை அக்கிரம் செஞ்சோம். ஆனாலும் ஒரு நாளாவது வந்து இயேசு கிறிஸ்து நீ ஒரு பாவி அப்படின்னு சொன்னாரா? ஆனால் அந்த பாஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறான் பாரு, அதுதான் பிரச்சனை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க, நீ செஞ்சது எனக்கு பிடிக்கல, நீ செஞ்சது பிடிக்கல. ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் நம்ம பார்த்து நீ பாவி, நீ துரோகி, எனக்கு ரொம்ப தீமை செஞ்சுட்ட, எனக்கு எதையுமே சொல்லல. இளையகுமாரன் தகப்பட்ட போய் சொன்னா, தகப்பரை உமக்குறமாய் பரத்துக்குறமான அநேக பாவங்களை செஞ்சேன், உம்முடைய பிள்ளை என்பதுக்கு நான் தகுதியேற்றுவேன். அவர் காதலியே வாங்கிக்கல. என் பையனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து முகத்தை போடு, கெடா வெட்டி கொண்டாடுங்கன்னாட்டார். அதுதான் தெய்வீக அன்பு. இயேசு கிறிஸ்து அப்படித்தான். நம்ம ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, பாவி ஆண்டவரே, எங்க பாஸ் சொல்றாரு, எங்க அப்பன் சொல்றான், எங்க அம்மா சொல்றான் நான் பாவிங்கிற, எனக்கு குற்றப்படுத்த நண்பர் சொல்றான், உறவு சொல்றான், அதெல்லாம் ஒரு காதலியே வாங்கிக்கல. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நீ தப்பு செய்ய மாட்டேன், நான் உனக்காக ரத்த சிந்திக்கிறேன், உணவு வரும்போது நீ பாவம் செய்ய மாட்டேன், என்னை நேசிப்ப, எனக்காக வாழுவேன். அந்த ஏக்கம் அவருக்குள்ள, அந்த அன்பு உன் மேல ஒரு நம்பிக்கை வைக்குது. அன்பு சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கின்னு பைபிள் போட்டிருக்கு. அந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நம்புது. நீ பரிசுத்தமாக வாழ்வே, நீதியாக இருப்ப, உண்மையாக இருப்ப, நீ பொய் பேச மாட்டே, உண்மையாக இருப்ப, சத்தியத்தில் நடப்ப, நீ வேத வசப்படி வாழ்க்கை நடத்திக்குவே. ஆனால் மனுஷன், இப்போ நான் சர்ச்சில் விசுவாசிக்கு வரல, கோபம் இல்லை, ஏதோ ஒருத்தர் சத்தம் போடுறேன், ஏன்னா எப்படியாவது இது மாம்ச முயற்சி, எப்படியாவது ஆண்டவர் ஒன்றுமே நடக்காது. என் முயற்சினால சபையை நான் கட்ட முடியாது, என் முயற்சினால உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, என் முயற்சினால உங்களை பரிசுத்தவானாக்க முடியாது. அந்த தெய்வீக அன்பு என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசுவின் அன்பு நம்ம மேலே கடந்து வரணும். அவர் சொல்றாரு பாருங்க, வேதம் சொல்லுது, நாம் பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்கா மரிச்சாராம், நமக்கா உயிரை கொடுத்தாராம். நம்ம பாவியாக இருக்கல யாராவது நமக்கா உயிர் கொடுப்பாங்களா? இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, தூக்கு தண்ணேன், அவங்க சொல்கிறாங்க இவருக்கு பதிலாக யாராவது செத்தாங்கன்னா அந்த மரணத்தை ஏற்றுக்கிட்டா நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்டு ஓடி வந்து என் நண்பனுக்கா உயிரை கொடுப்பான நிற்பானா? இல்லை லவ் பண்ண பிள்ளையாவது, லவ் பண்ண பையனாவது, இல்லை பொண்டாட்டியாவது நிற்பாளா? என் கணவனுக்காக ஜீவன, இவன் எப்போ சாவாங்கன்னு காத்திருக்கிறாங்க. இவன் தொல்லை தாங்க முடியலைங்க. இவன் பண்ணுற கூத்துருக்கு பாருங்க, முதல் சீக்கிரம் தூக்கில் போடுங்க, கொண்டு போடுங்க, ஜீவனை கொடுக்க மாட்டோம். இதே நம்முடைய பிள்ளைங்கன்னா நமக்கு ஒரு கொலை ஒரு நடுங்க தெரியுமா? ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளைக்க நான் அந்த தண்டனை ஏற்றுக்கிறேன். சரி, அப்படியா? அப்பாவுக்கு உயிர் கொடுப்பாங்களா? பிள்ளைகளுக்காக கொடுப்போமா? உங்கள் பிள்ளைகளுக்கு உயிர் கொடுப்பீங்களா? கொடுத்துட்டு அவன் என்னை டெய்லி உயிர் எடுத்துருக்கிறான், மறுபடியும் உயிர் கொடுத்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நீ உன் தகப்பனுக்கா தாய்க்கா உயிர் கொடுப்பியா? எங்கள் அம்மா எனக்கு உயிர் கொடுத்தாங்க, எங்கள் அப்பா உயிர் கொடுத்தாங்க, அவருக்கு என்ன வேணா கொடுப்பேனுமா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் புருஷன் வந்ததுக்கப்புறம் சொல்லுவா, ஏமா இங்கே வந்து உயிரை வாங்குற? சண்டை போட்டால் குழந்தைகளே சொல்லுது, ஏன் நீ உயிரை வாங்குற? இப்போ குழந்தைகளே சொல்றதுக்கு வந்துருச்சு. இங்கே வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, நாம் பாவியா இருக்கையில், பாருங்க, நான் பாவியா இருக்கும்போது அவர் நம்மளை குற்றப்படுத்தல. நீ பாவிடா, நீ இந்த பாவம் செஞ்ச, நீ இந்த தவறு செஞ்ச, யாருக்கிட்டையும் போய் சொல்லல, யாரை பத்திட்டு போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணல, யாருக்கிட்டையும் அவங்க எப்படி விசாரிக்கல, அவமானப்படுத்தல. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நம்மளை அவமானப்படுத்த மாட்டார். அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கு. அவருக்கு தெரிஞ்சு செய்கிற பாவம், தெரியாத செய்கிற பாவம், நம்ம பேசுகிற பேச்சு, மறைமுகமான நடிப்பு, நாடகம் எல்லாம். இப்போ பாஸ்ட் நான் நீங்கள் என்னை பார்க்கும்போது நான் பசுத்தவனா பேசியிருக்கேன், என்னுடைய அயக்கத்தான அக்கிரம பாவம் யாருக்கு தெரியும்? அந்தரங்க பாவம் எல்லாம்.
எல்லாம் அவருக்கு தெரியும். நினச்சிருக்கலாம், ஓ பாஸ்ட்னா அப்படியே மகா பரிசுத்தவான்மா நடப்பாங்கன்னு. பாவிகள் பிரதான பாவி நான் தான் பவுல் சொல்கிறாரு. ஒருவேளை பாஸ்டர்ஸோ பாஸ்டர்மாக்கோ இல்லை குடும்பத்தை நபரில் பாவம் சொல்றலாம் இருக்கலாம். எல்லா மனிதனுடைய பாவம் அவருக்கு வெளியரங்கமாக இருக்குது. அவர் யாரையும் குற்றப்படுத்தலை, யாரையும் குறை சொல்லலை. பாவியாக இருக்கும்போது நம்ம செய்கிற பாவியாக இருக்கிறோம், கொலகாரனாக இருக்கிறோம், கொள்ளக்காரனாக இருக்கிறோம், திருடனாக இருக்கிறோம், ஏமாத்துக்காரனாக இருக்கிறோம், ஏதோ ஒரு தவறு செஞ்சு ஆண்டுக்கு விரோதமாக இருக்கிறோம். ஆனாலும் அவர் நமக்கா ஜீவனை கொடுத்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டு உங்களுக்கு உயிர் கொடுத்தாருன்னு. நீங்கள் அவருக்கு என்னத்தை கொடுத்தீங்க?